ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் ST அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி. ST அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆல்ரெடி நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். தேவைப்பட்டால் எடுத்துக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. இப்போது நான் எதுவும் தவறுதாக பேசியிருந்தா கூட என்னை மன்னிச்சுங்க. பட் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் அப்படியே நான் மேலோட்டமாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஜாதகத்தை சொல்லி அந்த பிளட் குரூப்பை வச்சு அந்த கட்டத்தை எப்படி எடுக்குன்றதை நான் உங்களுக்கு பலனும் சொல்கிறேன். சரி, இப்போ ஜோதிடம் அப்படின்றது என்ன தத்துவம், ஏன் அதை நம்ம ஜோதிடம் அப்படின்றத ஒரு விளக்கம் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியணும். ஏன்னா நான் ஜோதிடம் பார்க்குறேன் தான் நம்ம எல்லாருமே சொல்கிறோம். சரி, அந்த ஜோதிடத்திற்கான விளக்கம் எல்லாத்துக்கும் தெரியும். என்னென்னா ஜோதிடம் பார்க்க வராங்க, அவங்களுக்கு நம்ம ஒரு திடம் கொடுத்து அனுப்பணும் அப்படின்றது ஒரு மேலோட்டமான செய்தியாக இருக்கலாம். சரி, இதை நான் எப்படி இதை பிரிச்சிருக்கேன் அப்படின்னா, ஜோதிடம் அப்படின்றத தீ அப்படின்றது நடுவில் வரும். அதாவது தீன்றது ஆன்ம சக்தி, திடம் அப்படின்றது உடல் சக்தி. அப்போ ஆன்ம சக்தியும் உடல் சக்தியும் எப்படி கனெக்ட் பண்ணி நம்ம பயணிக்கணும். அப்போ நம்ம ஜாதகத்தில் ஒரு லக்னத்தையும் சந்திரனையும் தானே நம்ம கனெக்ட் பண்ணி எடுக்கிறோம். அப்போ தீன்றது ஆன்ம சக்தி, அது லக்ன புள்ளி. திடம் அப்படின்றது சந்திரன், சரிங்களா, அது உடல் புள்ளி. அப்போ இதை வச்சு தான் நம்ம ஜோதிடத்தை நம்ம சொல்கிறோம். அதுதான் ஜாதகத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணி சொல்கிறோம். சரி, அப்போ ஜோதி அப்படின்றது வலது சைடு இருக்கக்கூடிய தன்மை, அதாவது நெருப்பின் தன்மை, சிவனோடின் தன்மை. திடம் அப்படின்றது இடது சைடு இருக்கிற தன்மை, சரிங்களா, அது பெண் தன்மை. சரிங்களா, இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணணும். திடம் அப்படின்றது இடது சைடு தானே நம்மளுக்கு ஹார்ட்டு டப்பு லப்டப்புன்னு சொல்லி அடிக்குது. அப்போ திடம் அப்படின்றது டம் அப்படின்ற சவுண்டை அதை ரிசீவ் பண்ணக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குதுன்னா அது இடது சைடுக்கு தான் இருக்குது, பெண் தன்மைக்கு தான் இருக்குது. அதனால தான் 3ஆம் இடத்தை வீரியம்னு சொன்னோம், 4ஆம் இடத்தை தைரியம் சொன்னோம். 4ஆம் இடம்ன்றது தைரியம், வீரியம் அப்படின்றது 3ஆம் பாவம், தைரியம் அப்படின்றது 4ஆம் பாவம். அதனால தான் மனசு தைரியமாக வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய தன்மை எதில் இருக்குதுன்னா 4ஆம் பாவத்தில் இருக்குது. அப்போ 4ஆம் பாவன்றது தைரியம், சரிங்களா. அப்போ அதுலேருந்து தான் ஒரு நெருப்பு சக்தி உருவாகுது. நம்மளுடைய ஹார்ட்டில் தான் ஒரு ஆன்ம சக்தி உருவாக்கான தன்மை எங்கே உருவாகுதுன்னா ஒரு பெண் தன்மையில் தான், நம்மளுக்கு 4ஆம் பாவத்தில் தான் அது உருவாகுது. 3ஆம் பாவன்றது தைரியத்துக்கு கொடுக்கக்கூடிய தன்மை, வீரியத்துக்கு கொடுக்கக்கூடிய தன்மை. ஸோ இப்படி தான் நம்ம இந்த ஜோதித்து கூட கனெக்ட் ஆகிறோம். அப்போ வலது சைடு அப்படின்றது கேதுவோட தத்துவம், இடது சைடு அப்படின்றது ராகுவோட தத்துவம், சரிங்களா. அப்போ இந்த ஜோதிடத்தை ராகு கேது வச்சு தான் இயக்கமே. இந்த ராகு கேது இல்லைன்னா இயக்கம்னு ஒன்றும் கிடையாது. அப்போ ஜோதிடத்துக்குள்ளே இந்த தத்துவத்தில் தான் நம்ம இயக்கி கொண்டு போயிட்டுருக்கோம். சரி, ரைட்டு. இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஜோதியை அடையணும்னா தடம் நல்லா இருக்கணும். தடம் மீன்ஸ் நான் சொல்கிறது திடம் மீன்ஸ் மண். இந்த மண் தடமாக இருந்தால் தான் அதில் விளையக்கூடிய உணவை, அந்த இறையை நம்ம உட்கொண்டு இறைத்தன்மையை அடைய முடியும். அப்போ நான் சொல்லக்கூடிய தடம் திடம்ன்றது உடல் தன்மையை சொல்கிறேன். அப்போ நம்ம உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம இறைத்தன்மையை உணர முடியும், அதில் நம்ம பயணிக்க முடியும், சரிங்களா. அப்போ அது கெட்டு போச்சுன்னு வைங்களேன், உடல் கெட்டு போச்சுன்னா நம்ம இறைத்தன்மையை அடைய முடியாது, வேறு எந்த தன்மையும் அடைய முடியாத ஒரு தத்துவத்துக்கு நம்ம வந்துடுவோம். அப்போ தடம் என்பதும் திடம் என்பதும் மண் தன்மையை குறிக்கிற இடம், நீர் அப்படின்றது மனப்பக்குவத்தை குறிக்கிற இடம். அப்போ ரெண்டுமே கனெக்ட் ஆகணும். சரி, இப்போ பாருங்கள், 4ஆம் இடத்தை தாண்டி தான் 5ஆம் இடம், அதாவது மண், காற்று, நீர், ஆகாயம், இதை தாண்டி தான் நெருப்பு சக்தி 5ஆவதாக உருவாகுது. இந்த 4 இல்லாமல் நெருப்பு இல்லை, இது ஒரு தத்துவம். அப்போ இப்போ 4ஐயும் கண்ட்ரோல் படுத்தி சிவன் இருக்கிறாரு. இப்போ சிவன் பெரியாளா, இந்த 4 பேரில் இருக்கிற மனம் பெரியாளா? மனம்தான் பெரியாள். ஏன்னா இவங்க இல்லாமல் சிவன் கிடையாது, சக்தி இல்லாமல் சிவன் கிடையாது, சரிங்களா. அப்போ சிவனோட கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குது? 4என்ற பாவத்துக்கிட்ட இருக்குது, சரிங்களா. அப்போ 4ன்றது மனம். அதனால தான் ஹார்ட்டில் ஒரு நம்மளுடைய கெட்ட ரத்தமும் நல்ல ரத்தமும் நம்மளுக்கு அங்கே ஒரு ப்ராசஸ் நடக்கும்போது இரண்டும் சந்திக்கும் போது அங்கே ஒரு ஸ்பார்க் உருவாகுது. ஸ்பார்க்குன்றது தான் நெருப்பு தத்துவம், இது அறிவியல், சரிங்களா. அப்போ நம்மளுடைய 4ஆம் பாவம் தான் இறைவனை அடையக்கூடிய தன்மை. 4ஆம் பாவம் ஒத்துழைக்கணும். அப்போ 4ஆம் பாவம்ன்றது எண்ணங்களாக இருக்குதுங்களா. அப்போ எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ணால் தானே நம்ம இறையை அடைய முடியும். அப்போ எண்ணங்கள் ஓட்டங்களோடு ஓடிக்கிட்டே இருந்தால் நம்ம இறைவனை அடைய முடியாது, நெருப்புத்தன்மையை அடைய முடியாது. அப்போ 4ஆம் பாவம்ன்றது தான் மெயினான இயக்கம். அதில் தான் நம்மளுக்கு ஆசைகள் இருக்குது, எண்ணங்கள் இருக்குது, ஓட்டங்கள் இருக்குது,
எல்லா தன்மையும் அங்கே தான் இருக்குது. அப்போ அதை நம்ம எப்போ கண்ட்ரோல் படுத்துகிறோமோ அப்போ நம்ம இறைத்தன்மையை அடைஞ்சிடலாம், சிவனோட தன்மையை அடைஞ்சிடலாம். இப்படி தான் இதோட கான்செப்ட் இருக்குது. சரி, இதுதான் ஜோதிடத்தான பேசிக்கான ஒரு சின்ன விளக்கம், எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன விளக்கம். சரி, இப்போ கர்மாவை கடத்தக்கூடியவர் யார் ஜோதிடத்தில்? அதாவது நான் சொல்கிறது காலபுருஷ தத்துவப்படி கர்மாவை கடத்தக்கூடியவர் யார் அப்படின்றத உங்களுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குறேன். அதாவது காலபுருஷ தத்துவப்படி உடையாத நட்சத்திரம், உடைஞ்ச நட்சத்திரத்தை பிரிக்கணும். உடையாத நட்சத்திரம் யார்? கேது, சுக்கிரன், 2ஆம் பாவம் சந்திரன், 3ஆம் பாவத்தில் ராகு, 4ஆம் பாவத்தில் புதனும் சனி பாவம். இவங்களாம் உடையாத நட்சத்திரங்கள். உடைஞ்ச நட்சத்திரங்கள் யார்? செவ்வாய், சூரியன், குரு. சரிங்களா? அப்போ காலபுருஷ தத்துவப்படி செவ்வாய் 1வது, 5வது சூரியன், 9வது குரு பகவான். அப்போ இவங்க தான் நம்மளுடைய முன்னோர்கள், இவங்க தான் கர்மாவை கடத்தக்கூடியவர். அப்போ 12 கட்டத்துலேயும் உடைஞ்ச நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்கள் இருக்கும். அதாவது செவ்வாய், சூரியன், குரு பகவான் 12 கட்டத்துக்கு நீங்கள் பாருங்கள், 12 கட்டத்துலேயும் இவங்க தான் இருப்பாங்க. அப்போ நம்மளுடைய கர்மாவை கடத்தக்கூடியவர்கள் யார் அப்படின்னா, செவ்வாய் அப்படின்னா நானுன்னு அர்த்தம், லக்ன புள்ளின்னு அர்த்தம். சூரியன்னா அப்பா ஸ்தானான்னு அர்த்தம், 5வது பாவம். 9வது பாவம் குரு அப்படின்னா தாத்தா ஸ்தானான்னு அர்த்தம், முன்னோர்கள். அப்போ இந்த 3ம் நெருப்பு தத்துவமா? அப்போ 3 நெருப்பு தத்துவமாக இருக்குது. அப்போ நம்மளுடைய ஆன்மா தான் கர்மாவை கடத்தக்கூடியவர். அப்போ சூரியன்றவர் தான் கர்மாவை நம்மளுக்கு கொடுக்கக்கூடியவரே அவர் தான். அதனால தான் அவர் எரிபொருள் தத்துவத்தை உள்வாங்கிக்கிட்டு நீரின் தத்துவத்தை கொடுக்குறாரு. அப்போ எரிபொருள்னா என்னது? போன ஜென்மத்தில் நம்ம சாப்பிட்ட உணவை வச்சு ஒரு செயலை செஞ்சுருப்போம் இல்லையா? சாப்பிட்ட உணவு எரிபொருள் தானே. அப்போ அந்த எரிபொருளை வச்சு ஒரு செயலை செஞ்சுருப்போம். சரிங்களா? அப்போ அந்த எரிபொருள் தத்துவத்தை யார் உள்வாங்கிக்கிறா? சூரியன், ஆன்மான்றவர் உள்வாங்கிக்கிறாரு. அப்போ திரும்ப என்ன பண்ணுறாரு? நீ என்ன செயலை செஞ்சையோ அதுக்கு தகுந்த மாதிரி செயலை யார் கொடுக்குறா? ஆன்மா தான் கொடுக்குது. அப்போ சிவன்றதான் நம்மளுடைய கர்மாவை கொடுக்கக்கூடிய தத்துவத்தை யார் பார்க்குறான்னா அவர் தான். அதனால் காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்துக்கு 10வது ஜீவனஸ்தானம் யார் வரும்? சிம்மமே வரும். 8ன்றது எரிபொருள், காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் சிம்மம். சரிங்களா? அப்போ 5ஆம் இடம்ன்றது அப்பாஸ்தான், பூர்வ புண்ணியத்தை நம்ம சொல்கிறோமா? அப்போ எரிபொருளை வச்சு தானே நம்ம ஒரு செயலை செஞ்சுருப்போம் போன ஜென்மத்தில். அப்போ பூர்வ புண்ணியம் வந்து எதை குறிக்குது அப்படின்னா காலபுருஷத்துக்கு 8ஆம் இடத்தை தான் குறிக்குது. அதில் தான் அதிர்ஷ்டமும் இருக்குது, நம்மளுக்கு கண்டமும் அதில் தான் இருக்குது. அப்போ 8ஆம் பாவத்தை தொட்டால் தான் எல்லா செயலையும் நம்மளுக்கு என்னன்றது தெரியும். இப்போ இங்கே அந்த காலத்தில் பாருங்கள், நிறைய படத்துலலாம் பார்த்துருப்போம். அதை ஒரு வைரம் வச்சுருப்பாங்க. இப்போ அந்த அதிர்ஷ்டத்தை நம்ம எடுக்க போனோம்னா அதுக்கு நிறைய பாதுகாப்பு வச்சுருப்பாங்க. அதாவது பாம்பு இருக்கும், நிறைய வந்து நம்மளை கொல்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி தான் என்ன பண்ணணும்? அந்த வைரத்தை எடுக்கணும். அப்போ 8ஆம் பாவத்தை நம்ம தொடும்போது அதிர்ஷ்டமும் அதுக்குள்ளே தான் இருக்குது, நம்மளுடைய கண்டமும் அதில் தான் இருக்குது. சரிங்களா? அப்போ 5ன்றது பூர்வ புண்ணியமா? அதுக்கு விருச்சக ராசிக்கு 5ஆம் பாவம் ஜீவனஸ்தானம் 5ஆம் பாவமாக வரும். விருச்சக ராசிக்கு ஜீவனஸ்தானம் சிம்மமாக வரும். அப்போ காலபுருஷனுக்கு விருச்சகம் 8வது இடம். அப்போ அதிர்ஷ்டம் எதுக்குள்ளே இருக்குதா இல்லைன்னு நம்ம பார்க்கணும்னா 8ஆம் பாவத்தை தொடணும். சரிங்களா? 8ஆம் பாவத்தை தொட்டுட்டா நம்மளுக்கு என்ன விஷயன்றது தெரிஞ்சிடும். அப்போ பூர்வ புண்ணியத்தை அணிவிக்கணுமா இல்லை இந்த தன்மை இருக்குதா இல்லைன்றதை நம்ம 8க்குள்ளே தான் அந்த ரகசியம் இருக்குது. சரிங்களா? அப்போ நம்மளுடைய கர்மாவை கடத்தக்கூடியவர் 3 பேர் தான், சூரியன், செவ்வாய், குரு. சரி, இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, செவ்வான்றது வந்து எதிர்காலம், செவ்வான்றது எதிர்காலத்தை குறிக்கிற இடம். சூரியன்றது நிகழ்காலம், அப்பாஸ்தானத்தை குறிக்கிறது. செவ்வான்றது நான். இப்போ நான் எதிர்காலத்தை நோக்கி தான் போயிட்டுருக்கேன். கடந்த காலத்தில் என்ன பண்ணணும், அந்த கர்மாவை நான் கழிக்கலை. இப்போ நான் வாழ்ந்துட்டு இருக்கும்போது எதிர்காலம் என்னவாக இருக்க போகுதுன்ற நோக்கி தான் நான் போயிட்டுருக்கேன். கடந்த காலத்தில் செஞ்ச செயலை நான் மறந்துட்டேன். இப்போ என்னுடைய எதிர்காலத்தை நோக்கி போயிட்டுருக்கேன். சூரியன்றது வந்து நிகழ்காலம், அப்பா வந்து நிகழ்காலத்தில் இருக்கிறாரு. அப்போ குருன்றவர் வந்து கடந்த காலம். இந்த 3 தான் 3 கர்மா. அப்போ இப்போ நான் இருக்கேன், எதிர்காலத்தை நோக்கி போகிறேன். இது வந்து ஆகாமிய கர்மா. சூரியன் இருக்கிறாரு, சரிங்களா, நிகழ்காலத்தில் இருக்கிறாரு. சரிங்களா? இந்த கர்மா வந்து நம்ம வந்து பிராரப்த கர்மான்னு சொல்லுவோம். சரிங்களா? குரு கடந்த காலம், இதை வந்து சஞ்சித கர்மான்னு சொல்லுவோம். அப்போ பாருங்கள், நம்மளுடைய கர்மாவை கடத்தக்கூடியவர் இவங்க 3 பேர் தான். சரிங்களா? இது உங்களுடைய லக்னத்தை வச்சு உங்களுக்கு லக்ன புள்ளி 5ஆம் பாவம் 9ஆம் பாவம் யார் வராங்களோ அவங்கள வச்சு உங்களுடைய கர்மாவை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். நம்மளுக்கு எப்படி நம்மளுடைய கர்மா பயணிக்க போகிறன்றதை தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஜோதிடம் அப்படின்னா என்னன்றது ஒரு சின்ன கருத்தும், கர்மாவை கடத்தக்கூடியவர்கள் யாருன்றதை
எப்படின்றத நம்ம ஒரு புரிதலுக்கு வந்துட்டால் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். சரி, ரைட்டு. இப்போ போன ஜென்மத்தில் இருக்கிற அந்த தத்துவம் ஏன் நம்மளுக்கு யாபத்துக்கு வரலை? இதுக்கு என்ன காரணம்? யாபத்துக்கு வரும், ஆனால் நம்ம அந்த தன்மையில் இல்லை. சரி, இப்போ நான் உங்களுக்கு பிளட் குரூப்பை வச்ச ஒரு கனெக்ஷன் கொடுக்குறேன். சார், நீங்கள் என்ன பிளட் குரூப் சொல்லுங்கள்? நீங்கள் ஏ பாசிட்டிவ், சரிங்களா? ஏ பாசிட்டிவ்ன்றது இப்போ நிகழ்காலத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, சரிங்களா? உங்களுடைய பிளட் குரூப்பில் பின்ற ஆன்டிபாடி இருக்குது. பின்னா மண் தத்துவம், ஏன்னா நெருப்பு தத்துவம். நெருப்பு எரிஞ்சு சாம்பலானால் தான் அவங்க மண்ணாக உருவாகுது, சரிங்களா? அப்போ உங்களுடைய போன ஜென்ம தத்துவம் பிக்குள்ளே இருக்குது. பின்னா ஆற்றல்னு அர்த்தம். அப்போ பூமின்ற மண் தத்துவத்துக்குள்ளே உங்களுடைய போன ஜென்மத்தினான கர்மா இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த கர்மாவை கழிக்காமல் ஏல பிறந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏபியோட ட்ராவல் பண்ணுறீங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இது கொஞ்சம் புரியுறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதாவது ஏயும் பியும் சேர்ந்தால் அது ஏபி, அதுக்கு பேர் சந்திரன் ஓட்டம். பியும் ஏயும் சேர்ந்தால் அதுக்கு பேர் காற்று. அப்போ நம்மளுடைய ஜீனை கடத்தக்கூடியவர் யார்? ஏன்னா நெருப்பு தத்துவம், ஓன்னா காற்று தத்துவம். அப்போ இந்த ரெண்டும் ஜாத கட்டத்தில் என்னவா வருது? ஆண் தத்துவமாக வருதா? காற்று தத்துவமும் நெருப்பு தத்துவம் ஆண் தத்துவம். அப்போ கர்மாவை கடத்தக்கூடியவர் யார்? இவர்கள் தானே. ஆண்கள் தான் கர்மாவை கடத்தக்கூடியவர். பெண்கள் கர்மாவை கழிக்க உடலை ரெடி பண்ணி கொடுக்குறவங்க தான் அவங்க மூலம் கர்மா எப்பயும் கடத்தப்படாது. ஆண்கள் மூலமாக தான் கர்மா கடத்தப்படும், சரிங்களா? அப்போ நீங்கள் ஏல பிறப்பு எடுத்துட்டீங்க, உங்களுடைய ஏக்கு பின்னாடி பின்ற ஆற்றல் இருக்குது. அப்போ போன ஜென்மத்தில் நீங்கள் பியில் பிறந்து ஏன்ற செயலை செஞ்சதுனால தான் இப்போ ஏ பிளட் குரூப்பில் பிறந்திருக்கீங்க. அப்போ பியை மறந்துட்டீங்க. இதுதான் போன ஜென்ம கர்மா. இப்போ உங்களுடைய நோக்கம் எதை நோக்கி இருக்குன்னா ஏபியை நோக்கி இருக்குது, எதிர்காலத்தை நோக்கி இருக்குது, சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், ரிவர்ஸில் போகணும். ரிவர்ஸில் போனால் தான் உங்களுடைய கர்மா என்னன்றது தெரியும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஏ பிளட் குரூப்பு, உங்கள் ஏபிக்கு 12வது இடம் யார்? ஏக்கு 12வது இடம் பெண் தத்துவம் வரும், சரிங்களா? நீர் தத்துவமாக வரும், சரிங்களா? அப்போ நீர் தத்துவம் தான் போன ஜென்மத்தின் உங்களுடைய கர்மா. அப்போ பெண்ணுன்றது, பின்றது பெண் தத்துவம், பூமி தத்துவம். நீருன்றது பெண் தத்துவம், சரிங்களா? அப்போ இதை நீங்கள் கனெக்ட் பண்ணணும். பியும் ஏபி தான் போன ஜென்மத்தில் நீங்கள் செஞ்ச ப்ளஸ்ஸும் மைனஸும் அதில் ஒளிஞ்சிருக்குதுன்றது கான்செப்ட். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ரிவர்ஸில் வந்தால் மட்டும்தான் போன ஜென்மத்தில் நீங்கள் செஞ்ச செயல் ப்ளஸ்ஸாக இருக்குதா மைனஸாக இருக்குதான்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் நம்ம ரிவர்ஸில் வரதில்லையே. பிறந்த உடனே நம்ம முன்னாடி நோக்கி தானே போகிறோம், எதிர்நோக்க காலத்தை நோக்கி தானே நம்ம பயணிக்கிறோம், பின்னாடி வர்றதில்லை. அதனால தான் நம்மளுக்கு போன ஜென்மம் என்ன பண்ணுன்றது யாவும் நம்மளுக்கு வர்றதில்லை. சரி, நான் சொல்கிறது கனெக்ட் ஆகுதுங்களா உங்களுக்கு? சரிங்களா? இப்போ உங்களுக்கு பிளட் குரூப் வச்சு கூட வேணாம். இப்போ நீங்கள் யாராவது எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் மேச லக்னம், சரிங்களா? மேச லக்னன்றது என்னது? நெருப்பு தத்துவம், சரிங்களா? அதுக்கு 12ஆம் அதிபதி யார்? சரிங்களா? நீர் தத்துவம்னு வச்சுக்கோங்க. அது குருவாக இருக்கிறாரு, செவ்வாயாக இருக்கிறாரு, இல்லை சந்திரான் கூட இருந்துட்டு போகுது. அது ஒரு நீர் தத்துவம், திரவத்தின் தத்துவம், சரிங்களா? அப்போ திரவத்துக்குள்ளே தான் உங்களுடைய கர்மம் ஒளிஞ்சிருக்குது. அப்போ நீங்கள் பின்னாடி வரணும். பின்னாடி வந்தால் தான் போன ஜென்மத்தின் கர்மாவை நீங்கள் எடுக்க முடியும். ஆனால் நம்ம மனிதர்கள் யாருமே பின்னாடி நோக்கி வர்றதில்லை, இல்லை எதிர்காலத்தை நோக்கி தானே போயிட்டுருக்கோம். அப்போ பின்னாடி என்ன கர்மா இருக்குன்றது தெரியாது. அப்போ இதுதான் எதிர்காலத்தை நோக்கி போகிறத தடை பண்ணுது, சரிங்களா? தடை பண்ணுறதுக்கு காரணம் 12ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 4ஆம் அதிபதி தான். அப்போ நீர் தத்துவம் வந்துருச்சுங்களா, சரிங்களா? அப்போ இதுதான் கர்மா ஒழிஞ்சிருக்கிற இடம். 12, 8, 4 கர்மா ஒழிஞ்சிருக்குது. அப்போ அதை கழிச்சாதானே நீங்கள் எதிர்காலத்தை நீங்கள் கணிக்க முடியும், உங்களுக்கு ப்ளஸ் அமையும். அப்போ நீங்கள் கழிக்காமல் பிறந்துட்டு திரும்ப எதிர்காலத்தை நோக்கியே போயிட்டு இருக்கும்போது உங்களுடைய கர்மா பெண்டிங்கில் தானே இருக்குது. அப்போ நீங்கள் கழிக்கலையே இல்லை தானே. அப்போ மறுபிறப்பு எடுத்துக்கிட்டே இருக்கீங்களா இல்லையா? இதுதான் தத்துவம், சரிங்களா? இப்போ இதுக்கு தான் நம்ம ஜோதிடத்தை பார்க்குறோம், ஜாதகத்தை பார்க்குறோம். நான் எதிர்காலத்தை நோக்கி நான் போயிட்டுருக்கேன், எனக்கு நிறைய தடங்கள் வருது, இதுக்கு என்ன காரணம் அப்படின்ற நம்ம ஜாதகத்தை எடுத்து பார்க்குறதுக்கு என்ன தத்துவம் அப்படின்னா இதுதான். இது உங்களுடைய ஜாதகத்தை வச்சு நீங்களே அனலைஸ் பண்ணலாம். அப்போ நீர் தத்துவம் என்ன தன்மையில் இருக்குது? அப்போ 12ன்றது உங்களுக்கு குரு தன்மையா? உங்கள் லக்னத்துக்கு 8ஆம் இடம் யார்? செவ்வாயா? 4ஆம் இடம் சந்திரன். சந்திரன் செவ்வாய் குரு என்ன தன்மையில் இருக்கிறாருன்னு பாருங்கள். கெட்டுப்போன தன்மையில் இருக்கிறாரா, நல்ல தன்மையில் இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கர்மவினையை நீங்கள் எடுத்துக்கலாம். அதுதான் உங்களுடைய போன ஜென்மகணம். இது ஒரு தன்மை. இன்னொன்று பின்ற தன்மையை எடுக்கணும், ஏன்னா பெண் தன்மை, சரிங்களா? அப்போ பின்றது யார்? ரிஷபம், கன்னி, மகரம். இதுலேயும் உங்கள் கர்மம் ஒழிஞ்சிருக்கும், சரிங்களா? அப்போ இந்த 2 தத்துவத்துலேயும் நம்ம எடுத்து நம்மளுடைய கர்மம் எதுன்னு பார்க்கணும்,
சரிங்களா? இப்படி தான், அதனால தான் நம்மளுடைய போன ஜென்ம கர்மாவை நம்ம மறந்துடுறோம். அப்போ எதிர்காலத்தை நோக்கி போகும்போது நம்மளுடைய கர்மா பெண்டிங்கில் இருந்துக்கிட்டு இருக்கு. இது நம்மளுடைய குழந்தை பிறக்கும்போது என்னுடைய கர்மாவை அப்படியே என் குழந்தை சுமக்குது. அதாவது அவருக்கு நம்ம கொடுத்துட்டு போகிறோம், இது என்னால் கழிக்க தெரியல, அது நீ வந்து சுமந்துக்கோ அப்படின்ட்டு எனக்கு அப்புறம் பிறக்கிற என்னுடைய பையனுக்கு நான் கொடுத்துட்டு போகிறேன். அப்போ இது அப்படியே பயணிச்சுக்கிட்டே இருக்குது. அந்த கர்மாவை வந்து யாருமே தீர்க்கலை. அப்போ முன்னோர்களுடைய கர்மா அப்படியே இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு தெரியல. இப்போ இதுக்கு தான் குரு கல்வி தேவை. குருகுல கல்வி ஞானம்ன்றது ஏன் தேவை அப்படின்னா, இது தெரிஞ்சாதான் அவங்க கர்மாவும் இல்லாமல் அடுத்த தலைமுறையை நல்ல தலைமுறையாக எடுத்து போக முடியும். இல்லைன்னா அந்த தலைமுறை என்ன ஆகும், வேறு திசையில் நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அப்போ கர்மாவை கழிச்சா மட்டும்தான் நம்மளுக்கு எதிர்காலன்றது வந்து நம்மளுக்கு சிறப்பாக இருக்குன்றதான் இதில் இருக்கிற தத்துவம். சரி, ரைட்டு. அடுத்து ரத்த வகை. இப்போ அவர் மேச லக்னன்றாரு, ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். இந்த மேச லக்னத்தில் வந்து ஒரு பிளட் குரூப்பில் தான் இருப்பாங்களா? இல்லை, பல பிளட் குரூப் மொத்தம் 5 பாசிட்டிவ் இருக்குது, 5 நெகட்டிவ் இருக்குதுன்னு நான் சொல்லிட்டேன். ஏபி ஓ பாம்பே பிளட் குரூப். அப்போ 5 பாசிட்டிவாக இருக்குது, 5 நெகட்டிவாக இருக்குது. அப்போ மேச லக்னத்தில் பிறந்தாங்கன்னா 10 பேரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுல்ல. ஒரு லக்னத்தில் ஏ பிளட் குரூப்லேயும் இருப்பாங்க, பிலையும் இருப்பாங்க, அதில் பாசிட்டிவும் இருப்பாங்க, நெகட்டிவ் இருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு எப்படி ஜாதகம் எடுக்கிறது? சரிங்களா? அப்போ நான் பிளட் குரூப்புன்றது பஞ்சபூதத்தின் தத்துவம் நான் சொல்லிட்டேன். அப்போ பஞ்சபூத தத்துவத்தை எப்படி எடுக்கணும்? ஒரு மேச லக்னம், ஒருவேளை ஏன் நெகட்டிவாக ஒருத்தர் வராரு, அப்போ நெருப்பு தத்துவம் இவருக்கு நெகட்டிவாக இருக்குது. ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம், அதை நெருப்பு தத்துவம்னு எடுப்போம். ஆனால் அங்கே நெருப்பு வேலை பார்க்காது. நான் சொல்கிறது புரியுதுங்களே? அங்கே ஏன் நெகட்டிவ் அப்படின்னு ஒருத்தருங்க மேச லக்னத்துக்கு வராங்க அப்படின்னா, நம்ம மேச லக்னத்தை நெருப்பு தத்துவம்னு எடுப்போம். ஆனால் அவர் பிளட் குரூப் ஏன் நெகட்டிவாக இருக்கும். அப்போ நெருப்பு தத்துவம் அவருக்கு ப்ளஸ்ஸாக வேலை செய்யுமா, மைனஸாக வேலை செய்யுமா? மைனஸாக வேலை செய்யும். நம்ம என்ன சொல்லிடுவோம், ப்ளஸ்ஸாக சொல்லிடுவோம். அப்போ அவருக்கு நம்ம சொன்ன மாதிரி நடக்காது. ஏன்னா அது ஈர்க்கக்கூடிய தன்மை யார்கிட்ட இல்லை, அவர்கிட்ட கிடையாது. ஏன்னா அவருடைய பிளட் குரூப் நெகட்டிவ். சரிங்களா? அப்போ இதை நம்ம வந்து ரொம்ப டீப்பாக, நம்ம ஜோதிடத்தை வந்து ரொம்ப டீப்பாக நம்ம எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. சரிங்களா? அப்போ ஒவ்வொரு கட்டத்துக்கும் 10 வகையான கர்மாக்கள் கொண்ட மனிதர்கள் வருவாங்க. அதனால தான் காலபுருஷ தத்துவத்துக்கு நம்ம 10ஆம் இடத்த கர்மக்காரங்கன்னு எடுக்கிறோம். புரியுதுங்களா? காலபுருஷ தத்துவத்துக்கு 10ஆம் இடத்தை நம்ம கர்மக்காரங்கன்னு எடுக்கிறதுக்கு ஏன் அப்படின்னா, செவ்வாய் எங்கள் உச்சம். ரத்த வகைன்றது என்னது, செவ்வாய் தானே. அப்போ 10ல் உச்சம் அடைகிறாரா, அப்போ 10 வகையான கர்மக்கள் இருக்குன்னு எடுக்கணும் நம்ம. இப்போது இந்த தன்மைன்றது தான் இதில் இருக்கிற ரகசியம். சரி, ரைட்டு. இது எப்படி நம்ம வந்து அடுத்தடுத்து இது ஒரு கால்குலேஷன் போட்டு எடுக்கணும். சரி, இப்போ ஒரு லக்ன புள்ளிக்கு நான் 10 கர்மா கொண்டவங்க வந்து வருவாங்கன்னு நான் சொல்லிட்டேன். அப்போ 12 கட்டத்துக்கு 12 × 10 சரி, நான் முடிச்சுட்டு உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறேன். அதாவது 12 கட்டத்துக்கு 10 கர்மா கொண்டவங்கள் அப்படின்னா எத்தனை வருது? 120 வருது. ஒரு மனிதனோட ஆயுட்காலம் எவ்வளவு? 120 வருடங்கள். சரிங்களா? அப்போ 10 வகையான கர்மாவை என்னைக்கு அவன் கழிக்கிறானோ அதுதான் 10வது அவதாரம், 10 தச வாய்க்கள். சரிங்களா? 10வது தச வாய்க்கள் எது? தனஞ்சய வாயு. என்னைக்கு தனஞ்சய வாயு நம்ம உடலை விட்டு வெளியே போகுதோ அன்னைக்கு கர்மா இல்லை. சரிங்களா? அப்போ 10 கர்மாவையும் அனுபவிக்கக்கூடிய தன்மை எவன் யார் கழித்து அந்த 10வது தனஞ்சய வாயு உடலை விட்டு வெளியே போகுதோ அன்னைக்கு அவங்களுக்கு மறுபிறப்பு கிடையாது. இதுதான் பெருமாளோட அவதாரம், 10வது அவதாரம். சரிங்களா? அப்போ 10ன்றதான் மெயின் ஜீவன புள்ளி, தொழில் புள்ளி எல்லாமே. ஏன் 10வது எடுக்கிறோம் அப்படின்னா அதுதான் கர்மா. 10 நீங்கள் 4ஆம் பாவத்தை தொடாமல் 10 என்ன பண்ண முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா 4ஆம் பாவன்றது என்னது? உணவு, போக்குவரத்து. சரிங்களா? இது எல்லாமே குடிக்கிற எண்ணம், இதெல்லாம் குறிக்கிற இடம் எது? 4ஆம் பாவம். 4ஆம் பாவ தத்துவம் இல்லாமல் நீங்கள் 10ஆம் பாவத்தை என்ன பண்ண முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. சரிங்களா? அப்போ 4ஆம் பாவன்றது தான் எனர்ஜி, 4ஆம் பாவத்துக்குள்ளது தான் எனர்ஜி. அப்போ இந்த தொழில் பண்ணுறதுக்கு 4ஆம் பாவம் என்ன பண்ணணும், உதவி செய்யணும். சரிங்களா? இவங்க உதவி இல்லாமல் 10ஆம் பாவத்தை நம்ம என்ன பண்ண முடியாது, இயக்க முடியாது. சரிங்களா? அப்போ 10 வகையான கர்மக்கள் இருக்குது. இப்போ கால்குலேஷன் போட்டிங்கன்னா 120 வருடங்கள் வந்துருச்சு. ஒரு மனிதனோட ஆட்கள் 120. இதை இந்த 120 4ஆல் வகுக்குங்க. 30 வருமா? அப்போ ஒரு கட்டத்துக்கு 30 டிகிரி. சரிங்களா? 12 கட்டத்துக்கு 360 டிகிரி. சரிங்களா?
சரி, ஒரு தலைமுறை 3 தலைமுறைக்கு மேலே அந்த தலைமுறையே அட்ரஸ்லாம் போகிறதுக்கு காரணம் இருக்குது. அதையும் நான் இதில் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். 4வது தலைமுறை 3 தலைமுறை முடிஞ்சு 4வது தலைமுறை அந்த மண்ணில் இருக்கிற அட்ரஸே இல்லாமல் ஆயிரும். சரிங்களா? இப்போ அதை உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறேன். 4வது இடம் எது? நீர் தத்துவமா? அப்போ மண் என்ன ஆயிடுச்சு? மண் இருக்கிற வரைக்கும் தானே அடையாளம். மண் இல்லைன்னா அடையாளம்னு ஒன்று கிடையாதுல்ல. அப்போ அது நீர் தத்துவம் ஆயிடுச்சா? சரிங்களா? அப்போ 4 அப்போ பாருங்கள், 4க்கு அடுத்து யார் வரா? திரும்ப ஆரம்பிக்குதா? வேறு சுழற்சிக்கு திரும்ப என்ன ஆகுது? ஆன்மா ரெடி ஆகுது. 4க்கு அடுத்து யார்? சிம்மமா? நெருப்பு தத்துவமா? ஆன்மா தத்துவமா? அப்போ 4ன்ற தத்துவத்துக்கு அடுத்து 5வது தத்துவம் ஆரம்பிக்குது. சரிங்களா? அப்போ வேறு சுழற்சிக்கு அது ரெடி ஆகுது. 4ன்றது வந்து என்னன்னா, நம்ம நினச்சிட்டு இருக்கோம் எண்ணங்கள் நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்குறது, நம்மளுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குறதுன்னு. ஆனால் அதுதான் அழிவுக்கு காரணம். அதை தான் சொல்லி வச்சா. ஆசையா அழிவுக்கு காரணம் ஏன் வச்சான்? அப்போ மனதுன்றது ஆசையா? மனதுன்றது எண்ணங்களா? அப்போ 4ன்றது நீர் தத்துவமா? அப்போ மண் நீராகி போச்சுன்னு என்ன ஆயிரும்? அந்த இடமே அந்த தடமே அழிஞ்சிரும். அதனால தான் 3 தலைமுறை இல்லைன்னா 4வது தலைமுறையில் அந்த தத்துவக்காரங்க அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. ஊர் விட்டு ஊர் போயிடுவாங்க. இல்லை அவங்க வேறு தத்துக்கு போயிடுவாங்க. அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. இப்போ அந்த மண் என்ன ஆயிடுச்சு? தன்னுடைய ஆற்றலை இழந்து விட்டுருச்சு. சரிங்களா? இப்போது இதில் இருக்கிற ரகசியம் இது இப்படி இருக்குது. நம்ம ஜோதிடத்தை இந்த தலைமுறையில் ஏன் இப்படி ஆகுது, இதுக்கு காரணம் என்னன்றதை நம்ம இயற்கை தத்துவத்தை பிரகாரம் எடுக்கணும். சரிங்களா? இப்போ ஒரு 3 தலைமுறை முடிஞ்சு 4வது தலைமுறை வாழ்கிறவங்க ஜாதகத்தை எடுத்துகிட்டு வராங்கன்னு வைங்களேன். அவங்களுக்கு கிரக கட்டம் நல்லாவே இருந்தாலும் அவங்க ஊர் விட்டு ஊர் போனால் மட்டும்தான் பிழைக்க முடியும். கிரகமே எல்லாமே நல்லா இருக்குது, ஆனால் பூர்வீக இடத்துல இருந்தால் அட்ரஸ்லாம் போயிடுவாங்க. அதனால தான் உச்சத்தில் இருந்தாலும் ஒருத்தருக்கு கஷ்டம் வர்றதுக்கு காரணம் என்ன? அவங்க 3 தலைமுறைக்கு மேலே என்ன ஆயிடுச்சு? ஒரு மண் இருக்குது, அதில் விவசாயம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, எந்த உரமும் போடல, விவசாயம் வந்துக்கிட்டே இருக்குது. எத்தனை விவசாயம் உங்களுக்கு கை கொடுக்கும்? ஒரு காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அந்த மண்ணோட வீரியம் குறைஞ்சிருதா? விவசாயம் அழியறதுக்கான காரணம் வந்துடுதா இல்லையா? அப்போ மண்ணோட வீரியம் என்ன ஆயிடுச்சு? குறைஞ்சிருச்சு. அதுதான் நம்மளுடைய தலைமுறைக்கும். மண்ணுன்றதும் நம்மளுடைய ஆர்பிசி செல்ஸுன்றதும் 2 ஒன்று தான். மண்ணிலேருந்து விளையக்கூடிய உணவை நம்ம சாப்பிடும்போது அந்த மண்ணே வேறு தன்மையில் நம்மளுக்கு பிளட்டாக இருக்குது. மண்ணுக்கு மட்டும்தான் ஈர்ப்பு சக்தி இருக்குது. அதே போல் தான் நம்மளுடைய ஆர்பி செல்ஸுக்கு ஈர்ப்பு இருக்குது. ஈர்ப்பு சத்துன்னு எதை சொல்கிறோம்? ஆர்பி செல்ஸ் தானே, ரத்தத்தை தான் சொல்கிறோம். அப்போ அது இல்லைன்னா ஈர்க்க முடியாதா? சரிங்களா? அப்போ மண்ணு தான் ஒரு தன்மையில் நம்மளுக்கு இருக்குது. அப்போ அந்த தலைமுறையில் வாழ்கிறவங்க 3வது தலைமுறையா 4வது தலைமுறையான்னு நம்ம கேட்டோம்னா, நாங்கள் இந்த மாதிரி இந்த வீட்டில் இருக்க முடியல, பல பிரச்சனைகள் வருது அப்படின்னா நம்ம கேட்டோம்னா நம்மளுக்கு சொல்லுவாங்க. அப்போ இந்த தலைமுறைக்கு மேலே இந்த மண் உங்களுக்கு ஆகாது, அப்போ இடம் விட்ட இடம் மாறிடுங்கன்றதை நம்ம சொல்கிறோம். இதுக்கு காரணம் அதை நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். ஆனால் மொத்தம் அந்த இடம் உங்களுக்கு யூஸே ஆகாது. அந்த மண் எடுத்து நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அது விரைய செலவு தான் ஆகும். இருக்க முடியாது. அதாவது விரயம்தான் ஆகும். ஏன் அப்படின்னா நீர்னு என்னது? வரக்கூடிய காற்று ஆக்சிஜன் தானே. ஆக்சிஜனை சுவாசிச்சுட்டு நம்ம விரயம் தானே பண்ணுறோம், சேமிச்சு வைக்கல. இல்லை, அப்போ 4ஆம் பாவம் அந்த இடத்த விட்டு போனாலும் அந்த 4ஆம் பாவம் உங்களுக்கு வேலை பார்க்காது. சுத்தமாக அந்த மண்ணை அப்படியே அந்த இடத்த விட்டுட்டு புதுசாக போய் நம்ம ஒரு செயலை உருவாக்கி நம்மளுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கணும். அந்த அவங்களுக்கான மகத்துவம் அங்கே முடிஞ்சு போச்சு. அந்த ஈர்ப்பு தன்மை அவங்களுக்கு அங்கே கிடையாது, அந்த மண்ணுக்கு கிடையாது, அந்த 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 தலைமுறைக்கே கிடையாது. அப்போ அவங்க போய் புதுசாக ஒரு தலைமுறையை உருவாக்கணும். அதனால தான் சிம்மன்றது திரும்ப ஆரம்பிக்குது. நீ பாருங்கள், நட்சத்திரம் திரும்ப எங்கேருந்து ஆரம்பிக்குது? 4ஆம் பாவத்தோட முடியுது. திரும்ப கேது சுக்கிரன் எங்கேருந்து ஆரம்பிக்குது? சிம்மத்திலேருந்து ஆரம்பிக்குது. 5ஆம் பாவத்துலேருந்து ஆரம்பிக்குதுங்களா? போய் இதுதான் அதில் இருக்கிற ரகசியம். சரிங்களா? அப்போ எனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கணும் அப்படின்னா திரும்ப ஊர் விட்டு ஊர் போகணும். 4ஆம் பாவன்றது ஊரா, 4ன்றது ட்ராவலா? அப்போ ஊர் விட்டு ஊர் போகணும். அப்போ தான் நான் என்ன பண்ண முடியும்? எனக்குன்னு ஒரு அடையாளத்தை நான் உருவாக்க முடியும். சரிங்களா? இதெல்லாம் ஜோதிடத்தில் இருக்கிற ரகசியங்கள். அப்போ ஏபின்ற பிளட்டு நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஏபின்றது நீர் தத்துவம்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கு பாடியே கிடையாதான்? அதுக்கு பாடி கிடையாது. அப்போ இதில் என்ன சொல்ல வருது அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க, வீடு கட்டினா அதுக்கு பாடி வருதா இல்லையா? ஒரு அமைப்புன்னா அதுக்கு பாடின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ அங்கே செவ்வாய் நீசம். நீங்கள் திரும்ப செவ்வாயை கொண்டு போய் உச்சப்படுத்துறீங்களா, நீசப்படுத்துறீங்களா? 4ஆம் பாவன்றது வண்டி வாகனம் வீடு சொத்து சோகம். அங்கே செவ்வாய்ன்ற மண் நீசம்.
இது அது உச்சமா நீசமா? கேள்விக்குறி வருதா இல்லைங்களா? அப்போ 4ஆம் பாவத்தில் நம்ம வீடு வாசலில் தூசி துகள் தானே, செவ்வாய் தானே, மண்ணு தானே. அப்போ அதை அதிகப்படுத்தினா 4ஆம் பாவத்தில் செவ்வாய் உச்சம் தானே அடையுது, நீசம் அடையலை இல்லை. அப்போ அது நம்மளுக்கு எதை கொடுக்கும்? ஒரு காலகட்டத்தில் அவமான அசிங்கத்தை கொடுத்து அந்த இடத்த விட்டு துரத்தும். சரிங்களா? இப்போ புரியுதுங்களா? அப்போ செவ்வாய் அப்படின்ற அங்கே சனி பவனோட நட்சத்திரம் இருக்குதா, செவ்வாயை உச்சப்படுத்துறீங்களா, அப்போ சனியும் செவ்வாயும் சேர்ந்து என்ன ஆகும்? அந்த இடத்துல இருக்க விடுமா? சண்டை தானே, பிரச்சனைகள் தானே, கண்டம் தானே. சரிங்களா? அப்போ 4ஆம் பாவத்தில் சனி இருக்கிறாரு, சனி பவனோட நட்சத்திரம் இருக்குது. அந்த இடத்துல நீங்கள் வந்து போய் வீடு வாசல் வண்டி வாகனத்தில் உச்சப்படுத்தும் போது அங்கே செவ்வன்ற மண் உச்சம், அங்கே சனி பவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு 4ஆம் பாவத்தில். அப்போ என்ன பண்ணுவார்? ஒரு காலகட்டத்துக்கு மேலே அவர் என்ன பண்ணுவார்? நம்மளை அட்ரஸ்லாம் பண்ணிடுவார். அப்போ சனி பவனை நீதிமான் தானே சொல்கிறோம். அப்போ இந்த சொத்து சோகை எப்படி வந்துச்சுன்னா அவர் பார்த்துக்கிட்டே தானே இருக்கிறாரு 4ஆம் பாவத்தில். சரிங்களா? அப்போ ஒரு காலகட்டத்து மேலே நம்மளுடைய தலைமுறையை அட்ரஸ்லாம் பண்ணக்கூடியவர் யார்? செவ்வாயும் சனி பகவானும் தான். 10ஆம் பாவத்தில் பாருங்கள், குரு நீசம். ஒரு பெண்ணுக்கு 10 மாதம்தான் குழந்தை பிறகுது. சரிங்களா? குழந்தை எங்கே நீசம் அடையுது? 10ஆம் பாவத்தில் தானே நீசம் அடையுது. 10 மாதம் காலபுருஷனுக்கு 10வது இடம் எது? குரு நீசம் அங்கே தானே. அப்போ அங்கே குருன்றவர் நீசமா உச்சமா? உச்சம். சரிங்களா? குருன்றவர் நீசம் கிடையாது, கர்மாவை கழிக்க அவர் உச்சம் அடைகிறார். அங்கே அவருக்கு எங்கே உணவு கிடைக்குது? 4ஆம் பாவத்தில். அதனால தான் குரு அங்கே போய் உச்சம் அடைகிறார். இங்கே நீசமாகி 4ஆம் பாவமான அங்கே சந்திரன் வீட்டில் போய் உச்சம் அடைகிறார். ஐயா வணக்கம். அப்போ குருவுக்கு தாய்ப்பால் எங்கே கிடைக்குது? 4ஆம் பாவம் தானே, அம்மா ஸ்தானம். அப்போ குரு 10ஆம் பாவத்தில் நீசம் அடைஞ்சு 4ஆம் பாவத்தில் போய் உச்சம் அடைகிறார். அப்போ அவருக்கு குருன்னா குழந்தை தானே, குழந்தைக்கு உணவு எங்கே கிடைக்குது? 4ஆம் பாவத்தில். எண்ணம் எங்கே வருது? 4ஆம் பாவத்தில். பயணங்கள் எங்கே வருது? 4ஆம் பாவத்தில். சரிங்களா? அப்போ செவ்வன்றவர் யார்? கர்மக்காரகன். சரிங்களா? அந்த கர்மாவை கழிக்கு தான் ஒரு உடல் எடுக்குது, குழந்தைன்னு ஒரு உடல் எடுத்து 4ஆம் பாவத்தை போய் கை வைக்குது. 4ஆம் பாவத்தில் எப்பெல்லாம் போய் கை வைக்கிறாங்களோ அவங்களுக்கு கர்மா வந்துடும். சரிங்களா? ஆசை எண்ணங்கள்லாம் அங்கே இருக்குது. அந்த எண்ணங்களை நம்ம வந்து வழிநடத்த அங்கே செவ்வாய் உச்சம் அடைஞ்சிக்கிட்டே இருப்பார், நம்மளுக்கு தெரியாது. அப்போ வீடு வாசல் வண்டி வாகனன்றது என்னது? சனி பகவானும் செவ்வாயும் தானே. இரும்புன்றது சனி பகவான், மண்ணுன்றது செவ்வாய் பகவான். அப்போ வீடு வாசல் சொத்து சோளம் சேரும்போது நம்மளுக்கு அது உச்சம் தானே, நீசம் கிடையாது. அப்போ இதெல்லாம் சனி பகவான் நம்மளுக்கு பார்த்துக்கிட்டே இருப்பார். கூடையும் புதனே இருக்கிறாரா, புதன்றவர் கணக்கு வழக்கு. அப்போ இவர் எந்த கர்மாவை அடுத்த ஜென்மத்தில் அணிவிக்கின்றது முடிவு பண்ணக்கூடியது அவர்கள் தான். சரிங்களா? அப்போ இப்படி தான் ஒரு ஜோதிடம் ஜாதகம் இருக்குது. சரிங்களா? இப்படி தான் மனிதனோட பயணங்கள் இருக்குது. இப்போ நம்ம நினச்சிட்டு இருக்கோம், ஒரு செயலை சந்தோஷமான செயல் நம்மளுக்கு கொடுக்கணும்னா ஒரு விரயம் கண்டிப்பாக உண்டாகும். சரிங்களா? இப்போ காலபுருஷ தத்துவத்துக்கு 8ன்றது அதிர்ஷ்டம் நான் சொன்னேன். இதை கை வைக்கும்போது 12வது இடம் விரயமாகும். 8ன்றது என்னது? உடலுறவு. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். உடல் உறவு எங்கே? 8ஆம் இடம் மறைவுஸ்தானம். அதுக்கு மனது ஒத்துழைக்கணும். 4ஆம் பாவம் மனது ஒத்துழைக்கணும். மனது ஒத்துழைச்சாதான் உடலுறவு கொள்ள முடியும். தூக்கத்தை தொலைக்கணுமா? அது விரயம். சரிங்களா? அப்போ ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னா ஒரு விரயத்தை நம்ம அனுபவிச்சே ஆகணும். இதுதான் ப்ளஸ்ஸும் மைனஸும். சரிங்களா? நல்லவன்றது கெட்டவனாவதும் கெட்டவனாடுற நல்லவன்றது இயற்கையினோட தத்துவம். சரிங்களா? அப்போ 8ஆம் பாவன்றது எரிபொருளா, 4ஆம் பாவது ட்ராவலா? அப்போ எரிபொருளை யூஸ் பண்ணி தான் நான் ட்ராவல் பண்ணுறீங்க. அப்போ கடலில் இருக்கிற ஐஸ் கட்டி உருகுதா இல்லையா? அப்போ இங்கே ஆன்மாவுக்கு அதிகமான கர்மா வருதா இல்லையா? அப்போ சூரியன் நெருப்பு அதிகமாகும் போது அங்கே குருன்ற ஐஸ் கட்டி உருகுதா இல்லையா? அப்போ சேமித்து வச்ச ஆற்றல் கரையுதா இல்லையா? அப்போ அடுத்த ஜென்மத்தில் சேமித்து வச்சது, இப்போ இந்த ஜென்மத்தில் நான் என்ன பண்ணிட்டேன்? சேமித்து வச்செல்லாம் கரைச்சிட்டேன். அடுத்த ஜென்மத்தில் நான் எப்படி வந்து வாழ்கிறது? இதுதான் கஷ்டப்படுறது. ஒரு மனிதன் கஷ்டப்படுறதுக்கு காரணம் இந்த ஜென்மத்தில் அவங்க முன்னோர்கள் சேமித்து வச்சதை கரைச்சிட்டாங்க. அப்போ ஐஸ் கட்டி இப்போ கரையிறதெல்லாம் நம்மளுக்கு அடுத்த ஜென்மம் எடுத்து இந்த பூமியில் கஷ்டப்பட போகிறாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ கடலோட மட்டம் கூட கூட மண்ணின் தன்மை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. மண்ணுன்றது ஆண் தன்மை நம்ம சொல்கிறோங்களா? அப்போ ஆணோட வீரியம் கம்மியாகுமா? ஃப்யூச்சரில் ஆண் குழந்தை பிறக்கிறது கம்மியாகும், பெண் குழந்தை அதிகமாக பிறப்பாங்க. சரிங்களா? அப்போ இப்போ பெண்களோட ஆதிக்கம் தானே அதிகமாக இருக்குது, மண்ணோட ஆதிக்கம் இல்லை. ஒரு காலத்தில் மண்ணோட ஆதிக்கன்ற ஆணோட ஆதிக்கம் அதிகமாக இருந்துச்சு. அவங்க பெண்ணை கண்ட்ரோலில் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ ஒரு பெண் ஆணை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்போது இதெல்லாம் வந்து இயற்கையினோட மாற்றங்களை நம்ம வந்து மெயினாக இந்த இயற்கை உள்வாங்கினா நம்ம ஜோதிடத்தை ஈஸியாக எடுத்துக்கலாம். நான் ஜோதிடம் யார்கிட்ட உண்மையிலே கற்றுக்கல. ஆனால்
இந்த இயற்கையை எடுத்தேன் நான். இந்த இயற்கை எப்படி வேலை பார்க்குது, அப்போ நான் ரத்தத்தை எடுக்கும்போது இந்த இயற்கை கனெக்ட் ஆகும்போது ஜோதிடத்தில் இப்படி ஒரு வேலை பார்க்குது, சரி நம்ம பேசிக்காக ஜோதிடம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலான்ட்டு தான் நான் இதுக்குள்ளே வந்ததேவும். அப்போ இந்த தத்துவத்தில் தான் இயற்கை பயணிச்சுக்கிட்டு இருக்குது. சரி ரைட்டு. சரி, இப்போ பாருங்கள், இப்போ 4ஆம் பாவத்துக்கு உணவு கிடைக்கணும், ஒரு குழந்தைக்கு உணவு கிடைக்கணும், சரிங்களா? அந்த உணவு கிடைக்கிறதுக்கு ஒரு செயல் நடக்கணும், சரிங்களா? அப்போ சூரியன் இல்லாமல் 4ஆம் பாவம் என்ன ஆகாது, இயங்காது. சரி, சூரியன் எப்படி இயங்குது அப்படின்றது ரகசியம். இதுதான் 8ஆம் இடம். 8ஆம் இடம்ன்றது என்னது, எரிபொருள் உயிர் துளி இருக்கிற இடம், சரிங்களா? உயிர் துளி எப்படி இருக்குது, தலைப்பகுதி மட்டும் தானே இருக்குது. தலைப்பகுதின்றது தான் சூலாயுதம். வேல் வச்சிருக்கிறாரில் முருகன், அதுதான் உயிர் துளியோட அந்த கான்செப்ட். இந்த உயிர் துளி பெண்ணுன்ற உடலுக்குள்ளே போகும்போது தானே ஒரு கரு உண்டாகுது, ஒரு குழந்தை உண்டாகுது. குழந்தை உண்டான பிறகு தானே பால் உற்பத்தியே நடக்குது. அப்போ உணவுக்கு காரத்துவம் யார் இருக்கிறாரு, நெருப்பு இருக்கிறாரா இல்லைங்களா? அப்போ அதுக்கப்புறம் தானே ஒரு பால் உற்பத்தின்னு குழந்தை உண்டாத அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த தன்மையே உருவாகுது, சரிங்களா? அப்போ இதுதான் அந்த செயல் போய் பண்ணுது. நம்மளுடைய உயிர் துளி தான் அந்த தன்மைக்கான ஏற்பாடு. எது குழந்தைக்கான தன்மை, இந்த குழந்தை இந்த பூமியில் பிறந்துச்சுன்னா இதுக்கு என்னென்ன தேவைன்றதை எது ரெடி பண்ணுது, சூரியன் தான் ரெடி பண்ணுறது, சரிங்களா? அப்போ சூரியன்றது கர்மக்காரகன். அப்போ இந்த பூமியில் நான் பிறக்கணும்னா எனக்கு என்னென்ன தேவைன்றதை நான் தான் முடிவு பண்ணுறேன். இதை என்னுடைய அப்பா முடிவு பண்ணுறாரு, இல்லைன்னா எங்களுடைய தாத்தா முடிவு பண்ணுறாரு. அப்போ அதில் சேவிங் பண்ணியிருந்தால் 4ஆம் பாவத்தை என்னால் நல்லா யூஸ் பண்ணிக்க முடியும். சேவிங் இல்லைன்னா 4ஆம் பாவத்தை என்னால் பயன்படுத்த முடியாது. இதுதான் இதில் இருக்கிற ரகசியம். சரி, இப்படியே ஒவ்வொரு கட்டத்துக்கும் எடுங்க. இப்போ மேஷ லக்னன்றது காலபுருஷ தத்துவம். 2ஆம் பாவம் குடும்பம். குடும்பத்துக்கு 8ஆம் அதிபதி யாருன்னு பாருங்கள். 8க்குரியவர் யாருன்னு பாருங்கள். அந்த 8ல் கை வச்சா குடும்பம் நன்மையாக இருக்குமா தீன்மையாக இருக்குமான்றது அந்த ரகசியத்தை எடுத்துடலாம். ஏன்னா 8ஆம் பாவத்தை தொட்ட 4க்கு 12க்கு 9வது அதிபதி யார் வருவா, 12க்கு 9 யார் வருவா, பாகிஸ்தானமே வரும். 4க்கு பாகிஸ்தானமே வரும், சரிங்களா? அப்போ 2ன்ற குடும்பத்தை நீங்கள் நல்லபடியாக அனுபவிக்கணும் அப்படின்னா அந்த ரகசியத்தை தெரியணும்னா 8ஆம் பாவத்தை தொடணும். அப்போ 8ஆம் பாவத்துக்குள்ளே ரகசியம் இருக்குது. அப்போ 8ஆம் பாவத்தை வச்சு நீங்கள் கால்குலேஷன் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா, ஏன்னா 8 தொட்ட 4 இயங்குன்னு நான் சொல்லிட்டேன், 12 இயங்கும், சரிங்களா? அப்போ 4ன்றது சந்தோஷம். அப்போ குடும்பன்ற சந்தோஷம் நீங்கள் அனுபவிக்கணும்னா 12ஆம் பாவத்தான விரயம் நீங்கள் எந்த மாதிரி விரயத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்கன்றது 2ஆம் பாவம். இது குடும்பன்றது வருமானம், குடும்பம். அதேமாதிரி 3ஆம் பாவம் உடன் பிறந்த சகோதரன். 3ஆம் பாவத்துக்கு 8 யாருன்னு பாருங்கள். 8ஆம் பாவத்தை தொட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே கனெக்ட் ஆகும். இதில் தான் உங்களுடைய முன்னோர் எப்படி சேவிங் பண்ணி வச்சுருக்கிறாங்கன்ற ரகசியம் அந்த 8ஆம் பாவத்தில் இருக்குது. 8ன்றது தான் அதிர்ஷ்டமும் கண்டமும், சரிங்களா? நீங்கள் அந்த அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கணும்னா கண்டத்தை அனுப்பிச்சு தான் ஆகணும். அதுக்கப்புறம் தான் அந்த அதிர்ஷ்டத்தை நம்ம தொட முடியும். சரி, இப்படி ஒரு காரகத்துவத்தில் தான் இது இயங்குது. ஓகே, சரி. இப்போது அடுத்த மீட்டிங்கில் வேறு ஒரு கருத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ஐயாவுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.